வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்றைய தங்க விலை குறித்து வெளியான தகவல். விவசாயிகளின் பிரச்சினை அமைச்சர் வெளியிட்ட தகவல். இலங்கையில் வேகமாக பரவும் எலிக்காய்ச்சல், எச்சரிக்கும் விசேட மருத்துவ நிபுணர். யானைகளை பாதுகாப்பதற்காக 24 மணி நேர பாதுகாப்பு கேமரா. தெற்கு நெடுஞ்சாலையில் தீப்பிடித்து எரிந்த லோரி, 3 காயம். திமிங்கில வாந்தியை விற்பனை செய்ய முயன்றவர் கைது. யாழில் 3 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து, 1 பலி, 3 படுகாயம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று சற்று குறைவடைந்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 1,18,014 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 35,910 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுன் 2,87,300 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க கிராம் 32,920 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் 2,63,350 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 31,430 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,51,400 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நெல் கொள்வனவு உள்ளிட்ட பல பிரச்சினைகள் விவசாயிகள் மத்தியில் தற்போது எழுந்துள்ளதாக விவசாய பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். மொனராகலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர், நெல்களஞ்சி சாலைகளில் உள்ள நெல் விடுவிக்கப்படும். நெல்லுக்கு உரிய விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் போராட்டம் நடத்த தேவையில்லை. பெரும்போகத்தில் விவசாயிகளுக்கான அனைத்து பிரச்சினைகளும் நிவர்த்திக்கப்படும் என விவசாய பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை 2024-2025 பெரும்போகத்தில் நெல், சோளம், பெரிய உப்பு, மிளகாய், சோயா மற்றும் உருளைக்கிழங்கு பயிர் இழப்புகளுக்கு இழப்பீடாக விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு 1,484 மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. விவசாயிகள் அதிகமாக அறுவடை செய்ய ஊக்குவிக்கும் நோக்கில் இலவச பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இந்த பயிர் சேத இழப்பீடு வழங்கப்பட்டதாக கமத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் கீழ் நெல், நாற்று, சோளம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, மிளகாய், சோயா போன்ற பயிர்களை பயிரிடுவதற்காக 87,690 ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்படும் 74,958 விவசாயிகளுக்கு 1,484 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் எலிக்காய்ச்சல் பரவும் வீதம் தற்போது அதிகரித்துள்ளதாக கொழும்பு ரிஜ்வே சிறுவர் போதனா மருத்துவமனையின் விசேட மருத்துவ நிபுணர் தேபால் பெரேரா தெரிவித்துள்ளார். எனவே சதுப்பு நிலங்கள் மற்றும் வயல்வெளிகளில் விளையாடும் போது சிறுவர்கள் மிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த விசேட மருத்துவ நிபுணர் தேபால் பெரேரா சிக்குன் குன்யா மற்றும் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக தெரிவித்தார். எனினும் சிறுவர்களுக்கு தற்போது பாடசாலை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதால் அவர்கள் அதிகமாக சதுப்பு நிலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் விளையாடக்கூடும். அவ்வாறு செல்லும் போது பாதணிகளை அணிவிக்குமாறும் பெற்றோருக்கு விசேட மருத்துவ நிபுணர் அறிவித்துள்ளார். சதுப்பு நிலங்கள் மற்றும் வயல்வெளிகளில் விளையாடும் சிறுவர்களுக்கு 5 அல்லது 6 நாட்களுக்கு காய்ச்சல், கண்கள் சிவத்தல் அல்லது மஞ்சள் நிறமாகுதல், சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறுதல் மற்றும் வயிற்றுவலி போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனே மருத்துவர் ஒருவரை நாடுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இவற்றை ஆரம்பத்திலேயே கவனிக்காமல் விட்டால் அது சிறுநீரகத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார். யானைகளை பாதுகாப்பதற்காக சூரிய மின்கலத்தில் இயங்கும் பாதுகாப்பு கேமராக்களை பொருத்தவுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடருந்தில் சிக்குண்டு பல யானைகள் உயிரிழக்கின்றன. இதனை தடுக்கும் வகையிலே பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கல்லூயா மற்றும் வென்னேரியா போன்ற அதிக விபத்துகள் ஏற்படும் பகுதிகளில் 24 மணி நேரமும் இந்த பாதுகாப்பு கேமராக்கள் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
இதன் அடிப்படையில் தண்டவாளங்களுக்கு அருகில் யானைகளின் நடமாட்டம் குறித்து அனுராதபுரத்தில் உள்ள முக்கிய தொடருந்து கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பின்னர் இந்த விடயம் குறித்து தொடர்ந்து சாரதிகளுக்கு அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு எச்சரிக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் யானைகள் தொடருந்தில் மோதி உயிரிழப்பதை கட்டுப்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டாவையிலிருந்து தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பயணித்த லாரி ஒன்று குருந்தகாவ் தெக்ம பகுதியில் பாதுகாப்பு வேலியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இவ்விபத்தினை அடுத்து குறித்த லாரி தீப்பிடித்து எரிந்துள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் 3 பேர் காயமடைந்து எல்பிடி ஆதரவு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திமிங்கில வாந்தியை விற்பனை செய்ய முயற்சித்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக திவலப்பட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். திவலப்பட்டிய போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை நீர்கொழும்பு திவலப்பட்டிய வீதியில் உள்ள போகும் வன பகுதியில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபர் விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த 1 கிலோ 200 கிராம் திமிங்கில வாந்தியை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கிரந்திவல வதுருகம பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடையவர் ஆவார். கைப்பற்றப்பட்ட திமிங்கில வாந்தி 5 மில்லியனுக்கும் அதிக பெறுமதியுள்ளதாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. திமிங்கில வாந்தியை வைத்திருப்பது மற்றும் விற்பனை செய்வது இலங்கையில் சட்டவிரோதமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏனையின் வேதியின் மிருசுவில் பகுதியில் நேற்று இரவு 3 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 படுகாயமடைந்தனர். கிளிநொச்சி திசையிலிருந்து யாழ் திசை நோக்கி பயணித்த காரும் யாழ் திசையிலிருந்து கிளிநொச்சி திசை நோக்கி பயணித்த டிப்பர் கூலர் வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியன ஒன்றோடு ஒன்று மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் 35 வயதான நபர் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்துக்குள்ளான வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்ததுடன் 3 படுகாயமடைந்த நிலையில் சாவகச்சேரி ஆதரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.